வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை. இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா. 14ஆம் தேதி ரிசல்ட்டு 709 அப்படின்ட்டு ரிசல்ட்டு. 709க்கு நம்ம கொடுத்தது ஃபுல்லாகவே பவரில் போயிடுச்சும்பா. 7 கொடுத்துருக்கோம், 0 கொடுத்துருக்கோம், 4 எடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே பவரில் வந்திருக்கு. பி போர்டு மட்டும் 0ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பி போர்டு 0 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து 13ஆம் தேதி கொடுத்தது. 2 போர்டு மாறி ஆனால் பாஸ் ஆச்சு. 14ஆம் தேதிக்கு ஒரு அதே மெத்தடில் எடுத்து கொடுத்தோம். இது ஒரு போர்டாகவும் இது ஒரு போர்டாகவும் கொடுத்தோம். இந்த போர்டிலே வந்துருச்சு பாஸ். ஒரு 09 அப்படின்ட்டு முன்னாடி உள்ள போர்டில் இந்த போர்டில் வரல. இந்த போர்டில் வந்திருக்கோம்ப்பா. 15ஆம் தேதிக்கான இது என்ன கிடைக்குதுன்னா இதில் 15ஆம் தேதிக்கு இதுதான் போர்டில் கிடைக்கிது. 7, 6, 8 இது ஒரு போர்டாகவும் 0, 2, 1 அப்படின்ட்டு இது ஒரு போர்டாகவும் கிடைக்கிது. பிரித்து அதாவது மேட்ச் ஆச்சுன்னா விளாட்லாம்ப்பா. மேட்ச் பண்ணி பிடிச்சா மேட்ச் பண்ணி விளாட்லாம்ப்பா. ஓகேப்பா. 15ஆம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேஎல் 15/9/2025க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம். கேஎல்க்கான லாஸ்ட் டைம் 250 வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. 250 வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம். வெற்றி பணம் ஃபுல் வெற்றி ஆச்சுன்னா ½ அன் ஹவரில் கொடுத்துருவாங்க. கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா. நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம். வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட் இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா. நம்பிக்கையான நண்பர். உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேம்பா. நம்பரை சேவ் பண்ணிச்சு ஆயின்னு நினச்சிங்கன்னா வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேம்பா. வாங்கப்பா கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஏ போர்டில் 0, 1 அப்படின்னு எடுத்துருக்கோம். பி போர்டில் 1, சி போர்டில் 0 அப்படின்னு எடுத்துருக்கோம். கணிப்பில் போர்டு கணிப்பில் மேட்சாக தான் பாருங்கப்பா. நம்பர்ஸில் என்ன எடுத்துருக்கோம்னா 0, 10 அப்படின்ட்டு போர்டில் உள்ளது ஒரு நம்பர் கொடுத்து மற்ற நம்பர் கணிப்பில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம்ப்பா. 0, 10, 0, 16, 0, 12, 0, 19, 0, 34, 0, 43 அப்படின்னு எடுத்துருக்கோம். 1 வச்சுட்டோம்னா 110, 116, 112, 119, 134, 143 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஆல் போர்டு 1, 0 அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா. ஆல் போர்டில் 1, 0 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கப்பா. இது இல்லாமல் 4Dயில் 0, 10 அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்கோம். அதாவது 10ங்கிறத தான் கொண்டு வந்திருக்கோம். 60, 10, 61, 10, 16, 34 அப்படின்னு 3 நம்பர் எடுத்திருக்கோம். 4Dயில் விளாட்ற நம்பர்கள். மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணலாம்ப்பா. ஓகேம்பா. நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பை, see you.